வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ திஸ் இஸ் யுவர் சிந்து. ஸோ நான் வந்துட்டு இந்த பிக் பாஸ் ரிவ்யூவே பண்ண வேண்டாம்ப்பா, ஐயோ தலை வலிக்குது, அதுவும் இந்த சீசன் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் டூ மச் ஆஃப் டாக்ஸிக் பீப்புள்ஸ் ஆர் இன்சைடு இந்த பிக் பாஸ், கரெக்டுங்களா? ஸோ நான் வந்துட்டு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னால் வந்து சில விஷயங்கள் வந்துட்டு என்னால் அதை வந்து ஏற்றுக்கவே முடியல. ஸோ பிக் பாஸும் பார்க்குறேன், ப்ளஸ் ரிவ்யூ பண்ணாமையும் என்னால் இருக்க முடியல. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்தேன். எஸ்பெஷலி திஸ் இஸ் ஃபார் போத் பார்வதி அண்ட் யார் அப்படின்னா நம்மளோட அரோராக்கு. மக்களே, நான் ஒன்று சொல்லிக்கிறேன், யாருக்குமே நான் சப்போர்ட் பண்ணல. நான் சொல்கிறது வந்து கரெக்டாக இல்லையான்னு மட்டும் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அரோரா வந்து ஃபஸ்ட்டு வந்து துஷார்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க, கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து துஷார் எலிமினேட் போனதுக்கப்புறம் ஸோ அவங்களுக்கு யாருமே இல்லைங்கிறதுக்காக கமருதன்கிட்ட க்ளோஸாக இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ கமருதனுக்கும் அரோராவுக்கும் ஃபஸ்ட்டே சண்டை வந்தது, கரெக்டுங்களா? ஸோ அப்போ வந்துட்டு அரோரா வந்துட்டு ஐயோ இவன் வந்து இப்படி பிஹேவ் பண்ணுறான், எனக்கு இவனை பிடிக்கவே இல்லை, எனக்கு துஷார் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி துஷார்கிட்ட போயாச்சு, கரெக்டாக? இப்போ இதுக்கு இடையில வந்துட்டு பார்வதி தான் வந்துட்டு கமருதன்ட்டு ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு இருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, அரோரா பொண்ணு எப்படா கமருதனுக்கும் பார்வதிக்கும் பிரச்சனை வரும்னு நோட் பண்ணி இருந்துட்டு அந்த பிரச்சனை வந்து ஊதி ஊதி பெருசாக்குது. எப்படி அதை வந்துட்டு எப்படியாவது பெருசு பண்ணி நம்ம வந்து கமருதனியோட ஃப்ரெண்ட் ஆயிடணும், ஃப்ரெண்டோ இல்லை அதுக்கு மேலேயோ ஆகணுமோ, யாருக்கு தெரியும் அதோட மனசில் என்ன இருக்குன்ட்டு. அதோட மனசு எவ்வளோ பெரிய வெஞ்சன்ஸோட சுற்றிட்டு இருக்கிறதுன்னு என்னால் பார்த்துக்க முடியுது. ஒரு பொண்ணாக நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஒரு வாயாடி ஒரு பொண்ணு நல்லா வாயடிக்குது, அந்த பொண்ணு நல்லா போல்டாக பேசுது, எல்லாத்தையும் வந்துட்டு போல்டாக பேசுது, எல்லாத்தையும் வந்து தட்டி கேட்குது அப்படின்னா பசங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த பொண்ணு போல்டாக இருக்கு இல்லையா, அதனால பசங்களுக்கு பிடிக்காது. ஒரு பொண்ணு ஊமையாக இருக்குப்பா, எதுவுமே கேட்க மாட்டேங்குது, தப்பு பண்ணாலும் அதை வந்து சகிச்சுக்கிட்டு போகுது அப்படின்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு நல்லவ, ஓகேவா? இப்போ எல்லாரும் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பார்வதி வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிட்டா அரோராவை, அது ரொம்ப தப்பு அப்படிங்கிறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், பார்வதி நீங்கள் யாருமே கேரக்டர் அசாசினேஷன் பண்ணலையா? பார்வதியை எவ்வளோ கேவலமாக பேசுனீங்க எல்லாருமே. ஏன் இப்போ அரோரா வந்து இல்லை, அந்த சிம்பிள் தான் காரணம், கரெக்டாக? அந்த அரோரா வந்து அந்த சிம்பிள் வச்சாங்க, அது வந்து பார்வதி கண்ணுக்கு தப்பாக தெரிஞ்சுது. பார்வதி கண்ணுக்கு தப்பாக தெரிஞ்சுதுன்னா தப்புன்னு தான் சொல்ல முடியும். பின்ன அதை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நல்லது, சச்சா அந்த அரோரா சிம்பிள் வச்சது ரொம்ப நல்லது அப்படின்னா சொல்ல முடியும். நீ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிரு, கரெக்டாக? அதை விட்டு போட்டு பார்வதி வந்துட்டு அந்த லிவிங் ஹாலில் வந்துட்டு பிடிச்சி வெளுத்துட்டுருச்சு, அதுக்கு காரணமும் அரோரா தான். ஏங்க நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்களும் ஒரு பையனும் நல்லா வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இடையில வந்துட்டு இவ பூந்துட்டு ஏய் கமருதீன், ஹாய் கமருதீன் அப்படிலாம் சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்கள், பார்வதிக்கு எப்படி இருந்திருக்குன்னு. கரெக்டா? ஸோ அதில் வந்துட்டு அவன் வந்து பழி வாங்கிட்டு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு, அது வந்து அவளோட வெஞ்சன்ஸும் இருக்குது, பார்வதியோட வெஞ்சன்ஸும் இருக்குது அரோரா மேலே. ப்ளஸ் வந்துட்டு அவனால் ஏற்றுக்க முடியாது. சீரியஸாக யாருனால தாங்க ஏற்றுக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பெரிய கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிட்டா, பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும், பார்வதிக்கு எல்லோ கார்டு கொடுக்கணும். என்னங்க ரெட் கார்டு எல்லோ கார்டு? இந்த இந்த இடத்துல யாருமே பேசாதது யாங்க? பார்வதி வந்து பேசிட்டா இல்லை, நான் கேட்குறேன், நான் வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்க, பார்வதிக்கு நான் சப்போர்ட் பண்ணலைங்க, சரிங்களா? அரோராக்கும் நான் சப்போர்ட் பண்ணலை. நான் என்ன சொல்கிறேன்னா, பார்வதி மட்டும்தான் அந்த பிக் பாஸ் ஹவுஸில் எல்லாமே வந்துட்டு பேசுகிறாங்களா? ஏன் அரோரா பேசுனதே இல்லையா? அப்பாப்பா, அரோராவை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாதா? இல்லை, நான் கேட்குறேன், அரோரா எப்படியெல்லாம் ஸ்விம்மிங் பூலில் இருந்துட்டு துஷார்கிட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஊரறிஞ்ச விஷயம். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுது, கமருதன்ட்டு போயிட்டு நான் வந்து ரொம்ப நல்லவன் நான் சொல்லிக்கலடா, அதே மாதிரி பார்வதி என்ன உத்தமையா கமருதீன் அப்படிங்கிற. என்ன ஒரு சீப்பான ஒரு ஆட்டிடியூட் அந்த பொண்ணுக்கு. 2 பேர்த்துக்கும் இடையில சண்டை மூட்டி விடணும். அதாவது ஏற்கனவே ஃபியூயல் எரிஞ்சிட்ருக்கு, எரிஞ்சிட்ருக்கிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த பொண்ணு பண்ணுது. எவ்வளோ பெரிய ஆட்டிடியூட் அதுக்கு, எவ்வளோ பெரிய தப்பான ஆட்டிடியூட் அது. நிறைய விஷயங்கள் நீங்கள் லைவ்ல இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு தான் நான் அந்த பிக் பாஸ் ரிவ்யூவே நான் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறது. பட் என்னால் சில விஷயங்கள் பார்த்துட்டு, உண்மையை பார்த்துட்டு என்னால் அது சகிச்சிக்கவே முடியல. அதை வந்துட்டு நம்ம சொல்லியே ஆகணும்னு தோணுது. ஒரு பொண்ணு போல்டாக
ஒரு தப்பான விஷயத்துக்கு எதிர்த்து பேசினா அந்த பொண்ணை வந்துட்டு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி ஒரு மூலையில் உட்கார வச்சிருவீங்க. இதே ஒரு பொண்ணு ஹாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டா போதும், அந்த பொண்ணு வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லவைங்க இல்லைங்களா? அதையும் இந்த சொசைட்டி வந்துட்டு ஏற்றுக்குது பார்த்தீங்களா? அதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணு பிரிஞ்சிருக்கா, அதாவது ஹஸ்பண்டோட டைவர்ஸ் வாங்கிட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு இல்லீகல் அஃபேரில் இருந்து அது வந்து பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு வந்துட்டு ஏற்றுக்க முடியாமல் தனியாக இருந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு பேர் என்னன்னா கெட்டவன். அவள் அடங்கா பிடாரி, அவள் வந்துட்டு யாருக்கும் அடங்க மாட்டா, அவெல்லாம் வாழா வெட்டி இப்படின்னு முத்திர குத்துறீங்களே. அதைவே அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிட்டு போச்சுன்னா, ச்சே இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா, கோல்டு அப்படிங்கிறீங்க. எப்படி உங்களால் அது வந்து சொல்ல முடியுது? இல்லை நான் கேட்குறேன், சரி நான் கேட்குறேன், இதே அந்த பொண்ணு தப்பு பண்ணிவிட்டு அந்த பையன் வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்குவானா? ஒரு பொண்ணு தப்பு பண்ணிருச்சு, ஒரு பொண்ணு இல்லீகல் அஃபேரில் இருந்துட்டா, அந்த பையன் வந்துட்டு அந்த பையன் வந்து அந்த பொண்ணை ஏற்றுக்குவானா? எப்படி இப்படி மாற்றி பொண்ணுக்குன்னா காலங்காலமாக இதே தான் நடந்துட்டு இருக்கு, மாறவே மாட்டேங்களா மக்களே? இல்லை மாத்துறதுக்கு இந்த பிக் பாஸே ஒரு உதாரணம்னே சொல்லலாம். எப்பெல்லாம் பார்வதி வந்துட்டு அப்பவுமே பார்வதி டவுன் ஆகாமல் அவங்களோட பாயிண்ட்ஸை எடுத்து வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு பிக் சல்யூட்டுன்னே நான் சொல்லுவேன். ஓகேங்களா? உடனே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்வதி பிஆர் தானே அப்படின்லாம் சொல்லாதீங்க. நான் யாரோட பிஆரும் கிடையாது. நான் பாட்டுக்கு ரீல்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பிக் பாஸ் நான் பார்ப்பேன், பட் லைவ்லேயும் நான் பார்த்துட்ருக்கேன் சில நாளாக. ஸோ அதனால வந்துட்டு என்னால் அதை தாங்க முடியாமல் நான் சொல்கிறது தான் இது. எப்படி வந்துட்டு இப்படி பொண்ணுக்கு வந்துட்டு தனியாக இல்லை பசங்களுக்கு தனியாக நீங்கள் ஒரு கான்செப்ட் வச்சுட்டு இப்படி தான் வரமுறை, இப்படி தான் இருக்கணும், தப்புக்கு இப்படி தான் துணை போகணும் அப்படின்னு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்களே. அப்பா சாமி, என்னால் ஏற்றுக்கவே முடியல. பிக் பாஸில் அப்படி ரெட் கார்டு எல்லோ கார்டு கொடுக்கணும்னா எல்லாத்துக்கும் தான் கொடுக்கணும், பார்வதிக்கு மட்டும் ஏன் கொடுக்குறீங்க? ஏன்னா பார்வதி போல்டாக பேசுகிறா, எல்லாத்தையும் எதிர்த்து பேசுகிறா, அது உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அது பொண்ணு இல்லை. இதுவே பையன் பேசியிருந்தா அடடா சப்போர்ட் அப்படியே தெரிச்சிருக்கும். ஒரு பொண்ணு பேசினா மட்டும் சப்போர்ட் தெரிக்காது. மாறுங்கப்பா சாமிங்களா, நீங்களும் வாழ மாட்டீங்க, எங்களையும் வாழ விட மாட்டீங்க, ஏன்பா அப்படி இருக்கீங்க? சரி ஓகேங்க, நான் புலம்பிட்டேன். ஸோ உங்களோட வந்துட்டு உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க மக்களே. ஸோ அன்டில் தென் டேக் கேர். திஸ் இஸ் சிந்து. பாய்.